தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை இடம்பெற இருந்த கர்த்தால், அதாவது கதவடைப்பு போராட்டம், யாழ் நகர் எல்லாமே பார்த்திங்க சொன்னால் தமிழர்களுடைய பகுதிகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டிருந்த கதவடைப்பு போராட்டம் பார்த்திங்க சொன்னால் பிற்போடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட விஷயங்கள் வெளியாக இருக்கிறது. இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு, அண்மையில் முத்தியங்காட்டு பகுதியில் ஒரு இளைஞர் ஒருவர் இராணுவத்தினரால் கொலை செய்யப்பட்டிருந்தார் அல்லது கொல்லப்பட்டிருந்தார் அப்படின்ற ஒரு தகவல் பல்வேறுபட்ட ரீதியில் பார்த்திங்க சொன்னால் பேசு பொருளாக இருந்தது. இதுக்கப்புறமாக இதுக்கான விசாரணைகள், அது மட்டும் இல்லாமல் 3-5 இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டார்கள். அதுக்கப்புறமாக 2 விடுதலை செய்யப்பட்டிருந்தாங்க. மற்றும் 3 வழக்கு விசாரணை அவர்கள் மீது இருக்கிறது அப்படின்ற விஷயங்கள் வெளியாகி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த 3 என்ன காரணத்துக்காக அவர்கள் மீது வழக்கு விசாரணை வந்தது அப்படின்ற விஷயம் ஏற்கனவே நான் பயந்துருந்தேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு இராணுவ சிப்பாய் ஒருவர் பார்த்திங்க சொன்னால் மதுபானம் வாங்கி தர சொல்லி அல்லது போதைப்பொருள் வாங்கி தர சொல்லி, அதுக்கப்புறமாக அவர் குறிப்பிட்ட இந்த இறந்த நபர் அவர்கள் பார்த்திங்க சொன்னால் அந்த குறிப்பிட்ட மதுபானம் வாங்கி கொடுக்கவில்லை. அதுக்கப்புறமாக பார்த்திங்கன்னு சொன்னால் தொலைபேசி அழைப்பு எடுத்திருக்கார். தொலைபேசி அழைப்பு எடுக்கின்ற பொழுது குறிப்பிட்ட நபர் தொலைபேசி அழைப்பை எடுக்கலை. இந்த தொலைபேசி அழைப்பு எடுக்காத இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் மீண்டும் அழைத்திருக்கார். எடுக்காத பட்சத்தில் அவருடைய நண்பர்களான ஏனைய சிப்பாய்களிடம் தொலைபேசியை வாங்கி அவர்களுடைய தொலைபேசியிலிருந்து தொலைபேசி அழைப்பை எடுத்திருக்கிறார். அதனால தான் அந்த 3 அந்த தொலைபேசி அழைப்பினால் வந்த வினையின் காரணமாக அவர்கள் சிறையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் மருத்துவ அறிக்கைகள் எல்லாமே வெளியாகி இருக்குன்னா, மருத்துவ அறிக்கைகளில் அவருடைய உடலத்தில் எந்த அடிகாயங்களோ எலும்பு முறிவுகளோ ஸ்கேன் பண்ணி பார்த்த பொழுது எந்த எலும்பு முறிவுகளோ எதுவுமே இல்லை. ஆனால் குடும்ப உறவுகள் இல்லை எங்களுடைய அந்த சகோதரனுடைய உடலம் அடித்து தான் கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பேசுபொருள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருந்தாலும், போலீசாரின் அறிக்கையின்படி அல்லது வைத்தியசாலை அறிக்கையை எடுத்து போலீசாரினுடைய அறிக்கையின்படி குறிப்பிட்ட நபர் எந்த விதமான அடிகாயங்கள் எதுவும் இல்லை, கண்ணீரில் மூழ்கியதுனால தான் அவர் இறந்தார் அப்படின்னு சொல்லி போதைப்பொருள் பாவித்திருந்தார், போதைப்பொருள் குளிசை பாவித்திருந்தார், இதன் விளைவாகத்தான் அவர் இறந்தார் அப்படின்னு சொல்லியும் போலீஸ் அறிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதன் விளைவாக இப்பொழுது அவரை இராணுவத்தினர் எவரும் துன்புறுத்தவில்லை அப்படி என்று சொல்லி போலீஸ் அறிக்கை சொல்லியிருப்பதாக செய்திகள் ஊடகங்களில் பரவி இருக்கிறது. இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய செயலாளர் என சொல்லப்படுகின்ற சுமந்திரன் அவர்கள் பகிரங்கமான கர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த அழைப்பில் பகிரங்கமாக அவருக்கு அறைகூவல் எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை எல்லாருமே நாங்கள் கதவடைப்பு போராட்டம் செய்து நாங்கள் இதனை இராணுவத்தினருக்கு எதிராக இராணுவத்தார் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக இந்த கர்த்தாலை நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கான எதிர்ப்பு பார்த்திங்க சொன்னால் மக்கள் அவ்வளவுக்கான ஆதரவை கொடுப்பதற்காக இல்லை. என்ன காரணம் சொன்னால், ஒன்று வெள்ளிக்கிழமை அன்று பார்த்திங்க சொன்னால் முஸ்லீம்களுடைய மாலை நேரங்களில் முஸ்லீம்கள் அவர்களுடைய தொழுகைக்கு செல்வதனால அந்த வியாபாரங்கள் அவர்களுக்கு பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஏழை மக்களாக இருக்கிற அல்ல நடுத்தர மக்களாக இருக்கிற அவர்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ஊடகங்களில் பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நல்லூரினுடைய காவடி திருவிழா அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் மடுமாதாவினுடைய ஆவணி மாதத்துக்கான திருப்பலி பூசைகள் எல்லாமே இடம்பெறும். அதனால் அந்த நாளில் இந்த கதவடைப்பு போராட்டத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு குரல் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய டாக்டர் அர்ஜுன் அவர்கள் இந்த விடயம் அறிவிக்கப்பட்ட முதல் நிமிடமே சொல்லிவிட்டார். அதாவது இந்த கதவடைப்பு போராட்டம் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஒரு இளைஞர் இறந்திருக்கிறார். இந்த விஷயம் இனிமேல் நடக்காமல் இருப்பதற்காக நாங்கள் நிச்சயமாக இது கதவடைப்பு போராட்டம்
செய்ய வேண்டும். ஆனால் இந்த கதவெடுப்பு போராட்டத்தை யார் அறைகூவல் விட்டிருக்கிறார்கள், யார் இதற்கான குரல் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி பார்க்க வேண்டும். ஒரு இராணுவத்தினரிடம் அவர்களுடைய பாதுகாப்புகளில் இருந்து கொண்டு இராணுவத்தினரை வெளியேறு அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு சிலர் இவ்வாறான அறிக்கைகளை ஊடகங்களில் விடுகிறது, அல்லது பொதுமக்களிடம் அறைகூவது, இப்படியான விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் டாக்டர் அர்ச்சுனா தன்னுடைய கருத்தை பயந்தார். அந்த கருத்து தொடர்ச்சியாக பொதுவான ஊடகங்கள் எல்லாத்திலேயுமே பரவலாக பேசப்பட்டு கொண்டே இருந்தது. இது ஒரு புறம் இருக்க, பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் இராணுவத்தினர் இந்த நடவடிக்கை, அதாவது இந்த துன்புறுத்தல் அல்லது தமிழ் மக்களை தாக்குதல் அப்படின்றது இதுதான் கடைசி முதலமாக இருக்கணும், அதற்காக நாங்கள் கட்டாயம் பணிகளை நிறுத்தி அல்லது கதவடைப்பு போராட்டத்தில் ஈடுபட வேணும் அப்படின்ற விஷயத்தை திரு சாணக்கியன் எம்பி அவர்களும் முன்னிறுத்தியிருந்தார். ஆனால் இதில் எதிர்ப்பு குரல்களாக பார்த்தீங்கன்னா என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் ஊடகங்களிடம் இது சம்பந்தமாக தெரிவிக்கின்ற பொழுது, ஆளுங்கட்சியில் இருக்கிற என்பிபி அரசாங்கம் இதற்கு உடந்தையாகவில்லை, அவர்கள் எந்த விதமான கொலை குற்றங்களிலும் ஈடுபடவில்லை. இந்த நிலையில் அரசுக்கு எதிராக, அரசு இராணுவ கட்டமைப்புக்கு எதிராக ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அல்லது ஒரு பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றத இளங்குமரன் அவர்கள் சொல்லியிருந்தார். அதில் இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், இதை யார் நடத்துகிறார்கள் அப்படின்றதை நீங்கள் வடிவாக கூர்ந்து பார்க்க வேண்டும். ஒரு காலத்தில் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுகளில் அல்லது போலீசாரினுடைய கட்டுப்பாட்டுகளோடு வெளியில் திரிகின்ற நபர்கள் இவ்வாறான பணிப்புறக்கணிப்பு அல்லது பஸ்கரிப்புக்கு அறைகூவல் விடுகின்றதை அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி, இவர்கள் செய்த ஒரு சில விடயங்கள் அன்று இவர்கள் சரியான முறையில் மக்களுக்காக இவர்கள் பயணித்திருப்பார்களாக இருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்திருக்காது அப்படின்ற வகையிலும் இளங்குமரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். இதில் இன்னும் ஒரு விஷயத்தை இளங்குமரன் குறிப்பிட்டிருந்தார். அதாவது இங்கே வடபகுதியில் வாழ்கின்ற மக்கள் எவ்வளவு கஷ்டத்தோடு வாழ்கிறார்கள், எவ்வளவு வறுமையில் வாழ்கிறார்கள். வெள்ளிக்கிழமை அன்று இந்த கதவடைப்பு போராட்டத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கதவடைப்பு போராட்டத்தால் பல்வேறுபட்ட வியாபாரங்கள் பாதிக்கப்படும். கஷ்டப்பட்டு நடுநிலையில் வேலை செய்கின்ற வியாபார தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்படும். அவங்களுடைய குடும்பங்கள், வாழ்க்கை செலவு, வாழ்க்கை தரம் பாதிக்கப்படும். அது மட்டுமில்லாமல் அன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூரினுடைய நிகழ்வுகள் இருக்கிறது. இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை இளங்குமரன் சுட்டிக்காட்டியது மட்டுமில்லாமல், முடிந்தால் சுமந்திரன் அவர்களுடைய பேரப்பிள்ளைகளை கொண்டு யாழ்ப்பாணத்தில் வச்சு ஒரு பள்ளிக்கூடத்தில் விட்டு படிப்பிச்சு இங்கத்தைய வாழ்க்கை நடைமுறையோடு வாழ்ந்து காட்டி பார்க்க சொல்லுங்க அப்படின்றதையும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் பொது வழியில் ஊடகங்கள் சந்திப்பில் சொல்லியிருந்ததையும் காணக்கூடியது. இந்த பணிப்புறக்கணிப்பு தாங்கள் அல்லது தங்களுக்கு எதிரான இருக்கின்ற யாராவது செய்கின்ற பட்சத்தில் இதுக்கு நாங்கள் சரியான நடவடிக்கை எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்று பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த ஆளுந்தரப்புகளில் இருந்து ஊழல்கள் செய்தவர்கள், குற்றங்கள் செய்தவர்கள், குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் எல்லாருமே கைது செய்யப்படுவது மட்டுமில்லாமல் பொலிஸ் மா அதிபர் தென்னக்குனருடைய பதவி நீக்கம், இப்படி எல்லா விஷயத்தையும் இளங்குமரன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இது இப்படியே இருக்கின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற சுமந்திரன் அவர்கள் மீண்டும் ஊடகங்களை சந்தித்து சொல்லியிருக்கார். நல்லூரினுடைய திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மடு தேவாலயத்தினுடைய திருவிழா வருகின்ற பொழுது, தொழுகை வருகின்ற பொழுது, இதற்கு காரணமாக நாங்கள் வெள்ளிக்கிழமையில் இருந்து மீண்டும் நாங்கள் அதனை திங்கட்கிழமை பிற்போட்டுள்ளோம் அப்படின்னு சொல்லி ஊடகங்களுக்கு சொல்லியதாக ஊடகங்களிடமிருந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால், போலீஸாரினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயம் இருக்கிறது என்னென்னு சொன்னால், குறிப்பிட்ட இந்த மரணம் அப்படின்றது இராணுவத்தினருக்கும் இதுக்கு சம்பந்தமில்லை. இவர்கள் பொருட்களை திருடப்போனதன் விளைவாகத்தான் இந்த மரணம் ஏற்பட்டது. இதனால தான் இராணுவத்தினருக்கும் அவர்களுக்கும் இருவருக்கும் இடையிலே முரண்பாடு வந்தது. மட்டுமில்லாமல் இராணுவத்தினர் கலைக்கின்ற பொழுது இவர்கள் சென்று பாதுகாப்பு தேடி செல்கின்ற பொழுது இவ்வாறு நடவடிக்கைகள் வந்ததாகவும் ஊடகங்களில் இன்னொரு செய்திகளும் பரவலாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இது எப்படியாக இருப்பினும் உண்மையில் இதுக்கு பின்னாடி நீங்கள் இராணுவத்தினருடனோ அல்லது போலீசாருடனோ அல்லது இப்படியான தொடர்புகளில் ஈடுபடுபவர்கள் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டிய பொறுப்புணர்வு இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய சுயலாபத்துக்காக நீங்கள் பயணித்து விட்டு மீண்டும் ஏதோ ஒரு உயிரிழப்பு வருகின்ற பட்சத்தில் ஒரு இராணுவத்தினரையோ ஒரு போலீசாரையோ குற்றஞ்சாடுவது அப்படின்றதும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்.
ஒரு பக்க நியாயம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது ஊடகம் டக்குன்னு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிள்ளைகளை தாங்கள் பக்கம் வைத்துக்கொண்டு ஒரு காலத்தில் வந்து பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் என்ன செய்வாங்க சொன்னால் டக்குன ஊடக அறிக்கை அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஊடக மையத்திடம் போயிட்டு அங்கே டக்குன வந்து அவங்களிடம் வந்து ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட்டை கேட்டுட்டு நான் வந்து ஊடக அறிக்கை விடுவார்கள். அதே போலத்தான் இப்படி மக்களும் வந்து ஒரு பக்கம் மக்களுடைய நியாயத்தை மட்டுமே வச்சுக்கொண்டு ஊடகங்கள் செய்திகள் விட்டாலும் ஒரு கட்டத்தில் ஊடகங்கள் நடுநிலைமைக்கு வருகின்ற நிலைமையில் உண்மை நடந்தது என்ன அப்படின்ற விஷயத்தையும் வந்து ஊடகங்கள் வெளியிட வேண்டிய கட்டாய சூழ்நிலை. இன்று வந்து ஊடகங்கள் 2 பக்க நியாயத்தையும் வெளியிட்டிருக்கின்றன. மக்கள் நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும், இதில் யார் பக்கம் பிழை யார் பக்கம் சரி அப்படின்றது மக்களுடைய கையில் இருக்குது. என்ன சொன்னால் ஊடகத்தை பொறுத்தவரையில் பாதிக்கப்பட்டவனுடைய விளக்கத்தையும் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிரச்சனை வந்தவருடைய பக்கத்தினுடைய பிரச்சனையும் 2 பக்கத்தின் பிரச்சனையும் வந்து ஊடகம் பொது வழியில் வந்திருக்கிறது. அதனால் முடிஞ்சவரை இந்த கர்த்தால் விஷயம் அப்படின்றது வந்து இனி வருகின்ற காலத்தில் இனி எப்போ கட்டாயம் திங்கட்கிழமை நடக்குமா, இதுக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றத வந்து நாங்கள் பொறுமையோடு தான் காக்க வேண்டும். இதில் இன்னும் ஒரு விஷயம் குறிப்பாக பல இடங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம்தான் சுமந்திரன் அவர்களால் அறைகூவல் விடுக்கப்பட்ட இந்த கர்த்தாலை மக்கள் ஏற்கணுமா இல்லையா, கட்டாயம் சுமந்திரன் சொன்னால் அதை நாங்கள் செய்யணுமா, இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொன்னால் செய்யணுமா அப்படின்ற ஒரு பிரச்சனையும் பொதுமக்களிடையே வந்து பரவலாக பேசு பொருளாக இருக்கிறது. என்று சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கடந்த காலத்தினுடைய நிகழ்வுகள் எப்படி நகர்ந்தது அப்படின்றதையும் வந்து மக்கள் நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றதையும் வந்து இந்த வழியில் சொல்கிறேன்னு சொன்னால் நிறைய இடங்களில் இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது நேற்றைக்கெல்லாம் ஒரு சில கடைகளில் கர்த்தால் சம்மந்தமாக அறைகூவல் விட்டுருக்கு, நீங்கள் வெள்ளிக்கிழமை கடை போட்டுறீங்களான்னு சொன்னால் அவங்க நம்ம கேள்வி கேட்குற எங்களை வந்து பேசுகிறாங்க, உங்களுக்கு என்ன மண்டை பிள்ளையா கடையை பூட்டி போட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு காசுங்க அவங்களா தர போகிறாங்க, உண்மையான பிரச்சனை என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சரியாக தெரியலை, இதில் யார் பக்கம் பிள்ளை யார் பக்கம் சரி அப்படின்ற பிரச்சனை தெரியாமல் நாங்கள் உடனடியாக கதவடைப்புக்கு போயிடாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் யாழ் நகர பகுதியில் இருக்கிற கடைக்காரர்கள் சொல்வதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கும். மேலே நியாயம் அப்படின்ற ஒன்று இருக்கிறது, சரியது இருக்கிறது, பிள்ளையது இருக்கிறது, பார்க்கலாம் யார் பக்கம் சரி யார் பக்கம் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஊடகங்களிடம் பொதுவான விஷயங்கள் பாதிக்கப்பட்டவர் தரப்பிலிருந்தும் இராணுவ அல்லது போலீசார் தரப்பில் இருக்கின்ற அறிக்கைகள் எல்லாமே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் இராணுவத்தினர் மீது குற்றம் சொல்கிறார்கள், இராணுவத்தினர் வந்து தங்கள் பக்கம் பிள்ளை இல்லை இதுதான் நடந்தது அப்படின்றத வந்து அவங்க விளக்கமாக சொல்லியிருக்காங்க. மக்களாகிய நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறீங்க அப்படின்றத இந்த வீடியோ சொல்லிக்கொண்டு எதிர்வருகிற திங்கட்கிழமை கருத்தால் நடக்குமா இல்லையான்றதையும் பொறுமையோடு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.